வணக்கம் மக்களே. ஒரு ஏழை பெண் ஒரு ஆண் குழந்தையை பெத்தெடுத்தாங்க. ஆனா அந்த புள்ள கட்டை விரல் அளவு தான், அவ்வளோ சின்னமா இருக்கு. ஒரு நாள் நிலத்துல உள்ள குழியில அந்த புள்ள விழுந்துருச்சு. தாய் தன்னோட புள்ள எங்க எங்கன்னு தேடி அழுகுறாங்க. அப்ப அந்த குழந்தைய என்ன சொல்லுது? அம்மா நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குழியிலிருந்து மேலே வந்தான். அவன் அந்த அந்த குழந்தைகிட்ட ஒரு சின்ன புல்லாங்குழல் இருக்கு. அவனே கட்டை விரல் சைஸ் தான். அவனுக்கிட்ட ஒரு சின்ன புல்லாங்குழல் வச்சிருந்தான். அம்மா நான் புல்லாங்குழல் இசைக்க போறேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. நீங்க சமைச்சு கொடுங்க அப்படின்னு மகன் சொல்றான். தாயும் அவனுக்கு உணவு சமைச்சு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு நாளும் அவன் புல்லாங்குழலை வாசிச்சுட்டு வந்து சாப்பிடுவான். அவனோட தந்தையா இருக்கார்ல, அவரு ஒரு விவசாயி. அவனுக்கு இந்த கட்டை விரல் அளவு மகனை பிடிக்கவே இல்லை. அவனை கொன்னுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி மனைவியிட கேட்டான். ஆனா மனைவி மகன் மீது இருக்கிற அன்புனால கணவன் முடிவை ஏற்கல. கடைசியில கணவன் ரொம்ப அழுத்தம் கொடுத்ததுனால ஒத்துக்கிட்டாங்க. அவனை அப்படி ஒத்துக்கிட்டா கூட ஒரு கண்டிஷன் போடுறாங்க. அவனை தானாக கொல்ல வேண்டும், விபத்து போல் இருக்க வேண்டும், 4 தடவைக்கு மேல அவனை கொல்ற முயற்சியே செய்யக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் போடுறாங்க. சரி, அடுத்த நாள் மகனை காட்டுக்கு அழைச்சிட்டு போனான் தந்தை. காட்டுல ஒரு பெரிய மரத்தை வெட்டி போட்டா. மகனை மரம் விழுகிற இடத்துல நிக்க வச்சாரு. மரம் கீழே விழுந்துச்சு. மகன் மரம் விழுந்து செத்துருப்பான் அப்படின்னு தகப்பன் நினைச்சா. ஆனா மகனும் அப்பா அப்பா எங்க இந்த மரத்தை போடுறது அப்படின்னு கேட்டவாறு எந்திரிச்சு வர்றான். மகனை கொல்லும் முதலாவது முயற்சியில் தோல்வி அடைஞ்சிச்சு. அப்ப சரி, 2வதா முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு அந்த தகப்பன் முயற்சி பண்றாரு. அடுத்த நாள் யானை போற பாதைக்கு மகனை அழைச்சிக்கிட்டு போய் நடு வீதியில நில்லு, எங்கேயும் போகக்கூடாது, நான் வர்ற வரைக்கும் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு தந்தை போயிட்டாரு. யானை பாதையில வந்தது. கெட்டவர்கள் மனுஷன் அந்த குழந்தை என்ன பண்ணா, புல்லாங்குழல் வாசிச்சான். யானை பாகனுக்கு பாதையில் நிற்கிற அந்த கெட்டவர்கள் மனுஷன் சைஸ் சின்னமா இருக்கனால தெரியல. ஆனாலும் பாதையை விட்டு விலகு அப்படின்னு கத்துனான். யானை ரொம்ப நெருக்கமா வரவும் இந்த கெட்டவர்கள் மனுஷன் துள்ளி குதிச்சு பாதையை விட்டு விலகிட்டான். யானை போயிடுச்சு. தகப்பன் வந்தாரு. மகன் உயிரோடு இருக்கிறத பார்த்து அதிருப்தி அடைஞ்சிட்டாரு. இப்போ 2வது முயற்சியும் தோத்து போச்சு. அடுத்த நாள் என்ன பண்றாரு? மகனை கூட்டிக்கிட்டு ஒரு படகுல போறாரு தகப்பன். தகப்பன் தான் ஓட்டிட்டு போறாரு. திடீர்னு அதை பிரேக் போட்டு நிறுத்தவும் அது என்ன பண்ணுச்சு, அந்த படகு குலுங்கி மகன் ஆத்துல குதிச்சு விழுந்துட்டான். தகப்பனார் படகை கரைக்கு கொண்டு போய் நிறுத்திட்டு பார்த்தபோது மகனை காணல. அப்பாடா, மகன் ஆத்துல மூழ்கிட்டான் அப்படின்னு நினைச்சப்ப, அப்பா அப்பா உங்களுக்கு முதல்ல கொண்டு வந்திருக்கேன் பாருங்க என்றான் மகன். இந்த முதல்ல நீரில் மிதந்து நின்றுச்சு. மகனை கொள்கிற 3வது முயற்சியும் தோத்து போச்சேன்னு தந்தைக்கு வருத்தம். அடுத்து இன்னும் ஒரே ஒரு முயற்சி இருக்கு. அடுத்த நாள் ரொம்ப பெரிய அடர்ந்த காட்டுக்கு தன்னோட மகனை அழைச்சிட்டு போய் மரங்களுக்கு பின்னால நிக்க வைக்கிறாரு. பிறகு அவர் ஒளிஞ்சுக்கிட்டாரு. கொஞ்ச நேரத்துல அப்பா நான் இங்க இருக்கேன் அப்படின்னு மகன் வெளியில வர்றான். அதை கேட்ட தகப்பன் பதிலே பேசாம மௌனமா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. அந்த காட்டுல புலிகள் இருந்துச்சு. அவையெல்லாம் நம்ம பிள்ளைய தின்னுரும் அப்படின்னு நம்பிக்கிட்டு அந்த தகப்பன் போயிட்டாரு. தந்தையை காணாத மகன் வீட்டுக்கு போக முடிவு பண்ணான். அப்படி நடந்துக்கிட்டே இருந்தப்ப தூரத்துல புலி ஒன்று வர்றது தெரியுது. உடனே புல்லாங்குழலை எடுத்து வாசிக்கிறான். இந்த புல்லாங்குழல் சத்தத்தை கேட்ட புலி, இந்த சின்ன பையனா இவ்வளவு பெரிய சத்தத்தை எழுப்புறான் அப்படின்னு பயந்துருச்சு. புல்லாங்குழலோட மகன் புலியின் மீது ஏறி உட்கார்ந்து அந்த கட்டை விரல் மனிதன் வீட்டுக்கு போனது. அங்கிருந்து தகப்பனை பார்த்து, அப்பா இங்க பாருங்களே, உங்களுக்காக நான் ஒரு பெரிய சைஸ் பூனை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு புலியை காட்டி சொல்றான். இவன் கீழே குதிச்சதும் புலி காட்டுக்கு ஓடி போயிடுச்சு. இப்படி 4 முறையும் மகனை கொல்ற முயற்சி தோல்வி அடைஞ்சதால தாய் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறா. தகப்பனோ மகனின் கெட்டிக்காரத்தனத்தை நினைச்சு புகழ்ந்து அவனை கொல்ற முயற்சியை கைவிட்டுட்டார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு கதையோடு சந்திப்போம். அதுவரைக்கும் அன்புடன் உங்கள் காசாவயல் கண்ணன்.